சூரிய கதிரின் சூடே தெரியாமல் இரவின் குளிரில் செவ்வாயின் மதிமும் காட்டிடும் தந்திரன் தன் ஒளியை பரப்பிடும் இவ்வடங்கி அந்திமாலை வேளையில் ஜெபிக்க வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் இறையாட்சி பெற வருகை புரிந்திருக்கும் இறை மக்கள் யாவரையும் வாழ்த்து கூறி அழைப்பது ஆலயத்திற்கு இலவசமாக நிலம் வந்த குடும்பத்தினர். இன்றைய மைய சிந்தனையானது லூக்கா நற்செய்தி வாயிலாக நாம் தியானிப்பது நேரிய வாழ்வுக்கான வழிகாட்டி புனித அந்தோனியார். அன்புக்குரியவரை, வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறை கண்டனம் செய்யாது அவர் முன் மதியோடு செயல்பட்டதை எண்ணி இயேசு அவரை புகழுகிறார். தம் எதிர்காலத்துக்கு தேவையானது பணமன்று நண்பர்களே என்பதை உணர்ந்து செயல்பட்டுள்ளார். ஒளியின் மக்களாகிய சீடரும் பணப்பைக்கு அடிமையாக விடாது நல்வாழ்வை வாழ வேண்டும். பணத்தை குவித்து வைப்பதை விட அதை எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதுணையாக பிறருடன் பகிர்ந்து கொள்வதே மேலானது. நாம் நமது பணத்தின் உரிமையாளர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் என்பதை விட அதன் மேல் பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் என்பதை சரியானது. மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்துவதில் தான் பணத்தின் மகிமை உள்ளது. நாமும் அவ்வாறு வாழ வர வேண்டி இவ்விழா திருப்பலியில் இணைவோம். நம்முடைய பங்குள்ளவர்களாக இரண்டாம் நாளில் தேவையை வாழ்வுக்கு வழிகாட்டி நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் என்ற சிந்தனையை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு முழுவதும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாய் அமைய வேண்டும் என்ற எளிய பாதை, குறுகலான பாதையாகிய நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய புரிந்த அத்தனை வாழ்வினை வாழ்ந்த நாம் அவ்வளவு இந்த திருப்பலில் தேவிய வாழ்வு வாழ்வதற்கான பலன்கள் வேண்டி இறைவனை வேண்டி சொல்லிப்போம். அதே வேளையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்கு சொந்தம் அனைத்தையும் இறைவன் பார்ப்போம். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி செய்து நல்வழி தர வேண்டும் என்று நாம் திருப்பலியில் நமக்காய் இறைவனிடம் வேண்டி சொல்லிப்போம். இறைவனிடமும் பக்கம் எண் 52
சீராக்கின் ஞானத்திலிருந்து வாசகம் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 21 மற்றும் 25 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகள். கற்றபின் பேசு, நோய் வருமுன் உடல்நலம் பேணு, ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய்படும் முன் உன்னையே காத்திரு, பாவம் செய்தவனின் மனம் திரும்பும். நீ உண்டு நிறைவேற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவு கொள். உனது செல்வச் செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாய் இருக்கிறார்கள். பாவம் பெருகும் பொழுது தீச்செயல்களிலிருந்து தம்மை காத்துக் கொள்கின்றார்கள். அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர். அதை அடைந்தோரை போற்றுவர். நாவன்மை படைத்தோர் ஞானியர் ஆகின்றனர். பொருத்தமான நீதிமொழிகளை ஒழிக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 22. பாடல் எண் 22.
விழாவாசல் முன்னுரை. 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவாக்கியங்கள் 6 முதல் 8 முடிய. மூப்பர்கள், ஆயர்கள், மேற்பார்வையாளர்கள் முன்மாதிரியுடனும் தலைமை உணர்வுடனும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர்கள் மகிழ்வுடன் தன்னறிவின்றி கடவுள் மீது முழு நம்பிக்கையுடன் உண்மையான பணியாற்ற வேண்டும். இத்தகைய பணி வாழ்வில் இடர்களும் ஆபத்துகளும் சோதனைகளும் நிறையவே இருக்கும் என்ற யதார்த்தத்தை பேதுரு வைத்திருக்கிறார். 1 பேதுரு பொது திருமுக வாசகத்தை வாசிக்க கேட்போம். ஒழியாத
அக்காலத்தில் இயேசு தன் சீடருக்கு கூறியது, சிறையுடன் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவும் என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்படுகிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் உலகின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அற்புதங்கள் கோடி கொடுக்கின்ற பல்வேறு நகர் புனித லிஸ்பன் எழுதினார். கோடி இருப்பது புனித அந்தோனியாருடைய விழாவினை பிறமகிழ்வோடு சிறப்பில் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அருள்தந்தியர்கள் சார்பாக, அருள் சகோதரி சார்பாக விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாதுகாவலர் தெரியாத மக்களுக்கு ஏராளமான அற்புதங்களை அள்ளி அள்ளி செய்கின்றவர். நாள்தோறும் நம்பிக்கையோடு அவரை நாடி வருகின்ற நம்மை மட்டும் கைவிட்டு விடுவாராயின. சில ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்வின் பாதை முழுவதும் நம்மோடு பயணித்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் நாம் நம்முடைய தேவைகளுக்காய் வேண்டியிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்காய் பரிந்து பேசி அதை நமக்காக தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு எண்ணி பார்த்து வருகின்ற விழாவை நடக்கின்றோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலும் நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரை நம்மை, நம் குடும்பத்தை எந்நாளும் நலமாய் வழிநடத்த வேண்டும் என்று நாம் இவரது பரிந்துரை வழியை நாம் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இதனாளில் நேரிய வாழ்வதற்கான வழிகாட்டி நாம் புனித அந்தோனியார் என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரிய வாழ்வது என்றால் என்ன என்று நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறோம். நேரிய வாழ்வது என்பது உண்மையாய் வாழ்வது, நேர்மையாக இருப்பது, அடுத்தவரை ஏமாற்றி வாழாத வாழ்வு, அடுத்தவரை பழி போடாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. சொல்லும்போத கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்ற ஒரு தூய ஒரு வாழ்வை வாழ்வதுதான் நேரிய உள்ளத்தோடு வாழ்கின்ற வாழ்வு. இந்த நேரிய உள்ளத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வினை நம்முடைய புனிதர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கின்ற வேளையிலே 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பதுவா நகரில் எல்லாமே பொய்மை. பணம் இருந்தால் பொய் கூட உண்மையாக மாறிவிடும். எந்த அளவில் கேட்டால்
நீதிமன்றம் சென்றால் கூட அங்கே பொய்யாக பணம் கொடுத்து உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றிவிட்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு சூழல். பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக ஏழைகள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு சூழல். இந்த சூழலில் தான் ஒரு நில பிரச்சனை வருகிறது. ஒரு பகுதியில் 2 நபர் இருக்கிறார், 2 வீடு உள்ளது. பக்கத்து வீடு தெரியும் இல்லையா? பக்கத்து வீடுனாலே பிரச்சனை தான், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான். அந்த பக்கத்து வீட்டில் ஒரு நபர் மிகவும் பணக்காரர், அடுத்த வீட்டுக்காரர் மிகவும் ஏழையான ஒரு நபர். அந்த ஏழையான நபர் பரம்பரையாக அவருக்கென்று இருந்த ஒரு வீட்டில் ஒரு நிலத்தில் அவர் வாழ்ந்து வருகிறார். இதனை பார்க்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர் பணக்காரனுக்கு போறாங்க. எப்படியாவது இவ்விடத்திலிருந்து இந்த நிலத்தை நான் அபகரித்து விட வேண்டும், அதுவும் எனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீதிமன்றத்தில் ஒரு பொய் வழக்கை ஒத்துழைக்கிறார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சாட்சியத்தை அழைக்கின்ற வேளையில் இந்த பணக்காரன் ஒரு 4-5 பேரை பணத்தினை கொடுத்து பொய் சாட்சி சொல்வது அழைத்து வந்திருக்கிறார். அவர்கள் பொய் சாட்சி சொல்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த நிலமானது பணக்கார நபருடைய நிலம்தான், இவருடைய குடும்பம்தான் பரம்பரையாக இந்த நிலத்தை ஆண்டு வருகிறது, இவன் ஒரு ஏழை, இவனுக்கு இந்த நிலம் சொந்தம் அல்ல என்று அந்த 4-5 நபர்களும் பொய் சாட்சி கூறுகிறார்கள். ஏழைக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை, பணம் கொடுத்து சாட்சியத்தை கொண்டு வர முடியவில்லை, உண்மையை பேசுவதற்கு கூட அவனுக்கு நேரவில்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே நீதிமன்றமானது அந்த ஏழைக்கு நீ தவறு செய்தால் என்று ஒரு தண்டனை கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் இந்த நிகழ்வினை பற்றி புனித அந்தோனியார் கேள்விப்படுகின்றார். கேள்விப்பட்டு நீதிமன்றத்துக்கு வருகின்றார். நீதிமன்றம் வந்தவர் நீதிபதி கேட்கின்றார், நீதிபதி அவர்களை நான் சற்று பேசுவதற்கு அனுமதி வழங்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த நீதிமன்றம் வாயளவில் சத்தியத்தை வாங்கிக் கொண்டு பேசுவதற்கு அனுமதிக்கின்றது, ஆனால் மனசாட்சியை வழிபடுத்தி விட்டது. இந்த நீதிமன்றத்திற்கு தெரியும், இங்கே வந்துள்ளவர்கள் எல்லாம் பொய் சாட்சி என்று, ஆனால் பணம் அவர் கண்களை மறைத்து வைத்து விட்டது. நீங்கள் சொல்லுகின்ற இந்த பொய் சாட்சியம் என்று தற்செயலாக உங்களுக்கு நன்மை வைக்கலாம், ஆனால் ஆன்மாவினை அழித்துவிடும். நீங்கள் ஒரு நாள் கடவுள் முன்பாக நின்று நிற்க வேண்டும் சாட்சியம் பகுவதற்காக. அந்த வேளையில் பணம் உங்களுக்கு உதவி செய்யாது, மனசாட்சி மட்டும் உதவி செய்யும், ஆன்மா மட்டும் உதவி செய்யும் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பொய் சாட்சி கூறி ஒரு நபர் எழுந்து நின்று சொல்கிறார், நீதிபதி அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன். அந்த பணக்காரத்திலிருந்து பணத்தினை நான் லஞ்சமாக வாங்கிக் கொண்டு பொய் சாட்சி சொல்ல நான் வந்தேன், மற்றபடி அந்த ஏழை கூறியது என்று சொன்ன வேளையில் எல்லாருமே அதிர்ந்து போகின்றார்கள். எனவே அந்த நீதிமன்றமானது நீதிபதியான தீர்ப்பினை வழங்குகின்றார். பொய் சாட்சி சொல்ல வந்தவர்களையும் அந்த பணக்காரனையும் தண்டனை கொடுத்து சிறை தரப்படுகிறார்கள். இந்த ஏழையை விடுதலை செய்து நிரபராதி என்று விடுதலை செய்கிறார்கள். அந்த வேளையில் புனித அந்தோனியார் செய்த செயலை பார்த்து அந்த நீதிமன்ற மக்கள் பாராட்டுகிறார்கள். இருக்கின்றார் அந்த சமூகமானது புனித அந்தோனியாருடைய அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகின்றது. பொய்கள் எல்லாம் குறைகின்றது. மக்கள் நேர்மையோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள், மனசாட்சிப்படி வாழ ஆரம்பிக்கிறார்கள், அந்த சட்டம் கூட ஈட்டுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நம்முடைய புனித அந்தோனியார். நேரிய வாழ்வு வாழ்ந்தவர். அவரை பின்பற்றுகின்ற நாம் கூட நம்முடைய வாழ்வில் நேரிய வாழ்வு வாழ வேண்டும். நேரிய வாழ்வு வாழ்வது என்பது யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் கடவுள் என்னை பார்க்கின்றார் என்ற உணர்வோடு வாழ்வது. இந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ
அவர்கள் ஒருபோதும் தவறு செய்வது கிடையாது. மனிதரை நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. இப்படி அந்த சொல்லுகின்றார், நீ இன்று நீதிமன்றத்தை ஏமாற்றி விடலாம், ஆனால் ஒரு நாள் கடவுள் முன்பாக சாட்சியம் சொல்ல வேண்டி வரும். அப்பொழுது பணம் உன்னை எதுவும் செய்யாது, மனசாட்சி மட்டும் பதில் சொல்லும், ஆன்மா மட்டும் பதில் சொல்லும் சொன்னார். அதே போலதான் இந்த உலகத்தில் யாரும் நம்மை பார்க்க விட்டால் கூட கடவுள் என்னை பார்க்கின்றார் என்ற உணர்வோடு நேர்மையோடு வாழ்வதுதான் நம்முடைய நேரிய வாழ்வு என்று சொல்கின்றோம். இவ்விதத்தில் பல நபர்களை நாம் பார்க்கலாம். நோவாவை பார்க்கலாம். நோவாவுடைய காலத்தில் கடவுளுக்கு எதிரான செயல்பாடு மக்கள் செய்து வந்தார்கள். யாருமே உண்மையோடு இல்லை, நேர்மையோடு இல்லை, அடுத்தவர்களை வஞ்சித்து புறம் கூறிக்கொண்டு ஒழுக்கக்கேடான வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் எச்சரிக்கின்ற மக்கள் கேட்கவில்லை. தங்களுக்கு இன்பமோ அதை மட்டுமே அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். மாறாக கடவுள் சொல்வதை கேட்டு மறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு நபர் இருந்தார், நீதிமான், நேரிய வாழ்வு வாழ்ந்தவர் நோவா. கடவுள் சொல்வதை கேட்கின்றார், ஒரு பீடையை தயார் செய்கின்றார். நோவா பீடையை தயார் செய்வதை பார்த்து மக்கள் கேட்டு செய்கிறார்கள், இவனுக்கு என்ன நெருக்க விழுந்து விட்டதா? இப்பொழுது கடும் வெயில் காலம். இந்த காலத்தில் இவர் கேடு செய்வது முட்டாள்தனம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நோவா படகு செய்கின்றார். படகு கட்டி முடித்தவுடன் வானம் பொய்கிறது, மழை பெருமழை வருகிறது, வெள்ளம் புரண்டோடுகிறது. அந்த மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் அந்த மழை வெள்ளத்தால் அழைத்து செல்லப்பட்டு இறங்கினார்கள். நோவா படகில் ஏறி அவனது குடும்பம் விலங்கினம் எல்லாவற்றையும் அந்த படகில் ஏற்றி அவர் காப்பாற்றப்படுவதை பார்க்கலாம். நேரிய வாழ்வு வாழ்ந்தார், கடவுளால் காப்பாற்றப்பட்டார். மற்றபடி அவரை தவிர்த்து மற்ற மக்கள் எல்லாம் எனக்கு என்ன என்று கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இறுதியில் அழிந்தே போய்விட்டார்கள். பழைய ஏற்பாட்டு யோசிப்பை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு யோசிப்பு சகோதரர்களால் வஞ்சிக்கப்படுகின்றார். எகிப்திற்கு அடிமையாக செல்கின்றார், அடிமை வாழ்வு வாழ செல்கின்றார். அந்த வேளையில் பர்திமையினுடைய அங்கு மனைவி போர்திவாருடைய மனைவி அவரை தவறாக பயன்படுத்தி எண்ணுகின்றார். அவர் நினைத்திருந்தால் அதை உடன்பட்டிருக்கலாம், சுகபோகமான வாழ்க்கையினை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் யோசிப்பு நேர்மையாளர். கடவுளுக்கு இந்த செயல் பிடிக்காது என்று நன்கு அறிந்திருந்தார். எனவே உடன்படவில்லை. எனவேதான் மனம் சிறை அழைத்து செல்லப்படுகின்றார், தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் நேர்மையோடு இருந்தார், நேரிய வாழ்வு வாழ்ந்தார். இறுதியில் கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் அவனை ஆளுநராக உயிரிழந்து பார்க்கலாம். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் நேரிய வாழ்வு வாழ்கின்றோமோ அந்த நேரம் நமக்கு சிறையோ தண்டனையோ துன்பமோ கிடைத்தாலும் கூட இறுதியில் கடவுள் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நேரிய வாழ்வு வாழ இணைந்தவர்களெல்லாம் இயேசு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சோதிக்கப்படுகின்றார் இயேசு. கடவுளுக்கே சோதனை வருகிறது. எனவே நாம் பார்க்கலாம், 3 விதமான சோதனை எதிர்கொள்கின்றார். அதிகாரத்துக்கு எதிரான சோதனை, உணவு உண்பதற்கான அந்த சோதனை. இன்று பகிர்ச்சி வேளையில் இறை வார்த்தை வழியாக அவர் அந்த சோதனைகளை வெல்வதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை போன்று நேரிய வாழ்வு வாழ்க்கை வழியில் நாம் சோதனைக்கு உட்படுத்தக்கூடும். நம்முடைய கேள்விப்பட்டிருப்போம், திரு சகாயம் ஐஎஸ் அவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருமறை சார்ந்தவர், ஏராளமான நன்மைகளை செய்கின்றவர். இவர் கலெக்டராக இருக்கின்ற வேளையில் மக்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்து வருகின்றார். இதனை பார்த்து பிடிக்காத ஒரு பெருங்கூட்டம் அவரை ஒவ்வொரு ஆண்டும் மாறுதல் செய்து கொண்டே இருக்கின்றது. இவர் இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது என்று சொல்லி அவரை மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கூட தோன்றி விடவில்லை, தேவனோடு வாழ்கின்றார், இன்னும் பேசப்படுகின்றார். காரணம், அவர் கத்தோலிக்க திருமறையை சார்ந்தவர், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர். கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பாடம் என்பது நேரிய வழியில் வாழ்வது. எனவே வாழ்வில் எந்த சோதனை வந்தாலும் கூட நான் நெஞ்சை நிமிர் லஞ்சம் தவிர என்று வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவேதான் இன்றும் நாம் அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இயேசு பாவிகளை ஒதுக்கவில்லை,
எனவே நமது குடும்பத்தில் கூட நாம் அனைவரையும் ஏற்று வாழ வேண்டும். யாரையும் தவறு செய்தால் நாம் தான் தவறு செய்தேன் என்று யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நமக்கு தெரியும், மனசாட்சி உறுத்தோம், இந்த தவறை நாம் தான் செய்தேன் என்று மனசாட்சி உறுத்தோம். ஆனாலும் வாயில் சொல்வோம், நான் அப்படி செய்யவில்லை, நீதானே செய்தாய் என்று கணவன் மீதோ பிள்ளை மீதோ உடன்பிறப்பு மீதோ அடுத்தவர் மீதோ பழியை போட்டு தப்பித்து விடுவோம். காரணம், எனக்கு எந்த எழுதலும் வரக்கூடாது என்று. ஆனால் நேரிய வாழ்வு வாழ்வது என்பது நாம் தவறு செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கின்றார். நாற்காலில் இருந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டு இருக்கின்றார். அந்த வேளையில் அவருடைய மனைவி அங்கிருந்து வந்து இவர் குடிப்பதற்கென்று காஃபியை முன்னால் வைக்கின்றார். பேப்பர் படிக்கின்ற இவர் அந்த காஃபியை குடிப்பதற்கெடுக்கின்ற வேளையில் சூடாக உள்ளது. எனவே அதனை முன்னால் வைத்துவிட்டு பேப்பர் படிக்கின்றார். அவருடைய குழந்தை அங்கிருந்து ஓடி வருகிறது. ஓடி வந்த குழந்தை தவறுதலாக அந்த காஃபி இருந்த அந்த டம்ளரை தட்டி விட்டது. அது உடைந்து விட்டது. இது நமது குடும்பம் என்றால் நாம் எப்படி பதில் அளிப்போம்? நமது குடும்பத்தில் இப்படி நடந்தது என்றால் நாம் என்ன பதில் அளிப்போம்? கணவர் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கின்றார், மனைவி காஃபி போட்டு வைக்கின்றார், குழந்தை ஓடி வருகிறது, தவறுதலாக காஃபி ஒட்டிவிட்டது, கண்ணாடி டம்ளர் உடைந்து விட்டது. இங்கே நாம் இருக்கின்றோம், என்ன செய்வோம்? கணவர் இருந்தார் என்றால் மனைவி சத்தம் போட்டிருப்பார், உனக்கு அறிவில்லையா? நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன், உனக்கு அறிவில்லாம யார் கூட வச்சுட்டு போவேன் அப்படின்னு கத்திருப்பார். பிள்ளையை கூட்டு சத்தம் போட்டிருப்பார், உனக்கு விளையாடுறதுக்கு வெளியே கிடையாதோ, இங்கதான் விளையாடுறப்போ சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த குடும்பம் ரணவிழாம ஆயிருக்கும். மனைவி சொல்லியிருப்பார், உங்களுக்கு அறிவில்லையா? காஃபி வச்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, குடிச்சா என்ன, உங்களுக்கு குடிச்சிருந்தா டம்ளர் தப்பிச்சிருக்குமே அப்படின்னு அந்த மனைவியும் சொல்லியிருக்கூடும், குழந்தையும் சொல்லியிருக்கும். நாம் யாரோட இடத்துல நீங்க ஏன் கபோர்டு வச்சீங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். எப்படி நடந்திருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சண்டை, அமைதி இல்லாத ஒரு சூழல். இது அந்த கணவன் சொல்லியிருந்தார் என்றால் என் மீதான் தப்பு. நீ காஃபி வச்ச உடனே நான் குடிச்சிருக்கோம், நான் தான் குடிக்கல, தப்பு யாரு? என் மேல. மனைவி சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நீங்க காஃபி குடிக்கிறது முடிச்ச வரைக்கும் நான் பக்கத்துலேயே நின்று இருக்கலாம், பக்கத்தில் நின்றுட்டு குடிச்ச பிறகு வாங்கிட்டு போயிருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த பிள்ளை சொல்லலாம், நானும் வெளியே விளையாடி இருக்கலாம், அதை நான் வெளியே விளையாடாம நீங்க விளையாடினது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொன்னா யாரை மேல் பழி போடுவது, யாரை என்ன குறை சொல்வது? கணவரையும் சொல்ல முடியாது, மனைவியும் சொல்ல முடியாது, பிள்ளையும் சொல்ல முடியாது. அங்கே அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். மாறாக நாம் அடுத்தவர் மீது பழி போட்டோம் என்றால் கணவன் மனைவி மீதும், மனைவி பிள்ளை மீதும், பிள்ளை அப்பா மீதும் பழி போட்டு கொண்டிருந்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான ஒரு அமைதியும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. எனவே தேவிய உள்ளம் வாழ்வு என்பது செய்கின்ற தவறை ஏற்றுக்கொள்வது, திருத்தம் என்பது. ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த தவறை அடுத்த முறை செய்யாமல் திருத்தி கொண்டு வாழ்வது. இதுதான் தேவிய வாழ்வு வாழ்வதற்கான வழி. உடன்பிறப்புகளுடைய ஏராளமான பிரச்சனைகள் என்று, சொத்து பிரச்சனை, இதுல பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை. நம்முடைய பெற்றோர் உடனிருக்கின்றவர்களையும் நன்றாக பார்த்துக் கொள்வோம். எப்பொழுது அவர்கள் தன்னுடைய சொத்தை எழுத வைக்கிறார்களோ அவர்களால் எந்த ஒரு வறுமையிலையோ உடனே அவர்களை அனுப்பி வைத்து விடுவோம். யார் பெற்றோரை கவனிப்பது? அவர்களால் யாருக்கும் இந்த வரம் கிடையாது. இதனை பார்த்த என்ன, பார்க்க என்ன, அனுப்பி விடுவாங்க. ஆனந்த இல்லத்துக்கு என்று அனுப்பி வைத்து விடுவோம். இது தேவி வாழ்வுக்கான வழி அல்ல, மாறாக கடமை உணர்வு. பெற்றோரை பேண வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அதே போன்று பிள்ளைகளை நல்வழி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. இந்த கடமை தகுதம் என்றால் நாம் தேவிய வாழ்வு தவற விடுகின்றோம். நாம் என்ன செய்கின்றோமோ அதை தான் குழந்தைகளும் செய்யும். நாம் எவ்வளவுதான் பேசினாலும் கூட குழந்தைகள் அதை
எப்பொழுதுமே பொருட்படுவது கிடையாது. மாறாக நீங்கள் நல்லவற்றை செய்யுங்கள், தேறியவற்றை பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளும் அதே போன்று நல்ல உள்ளத்தோடு தேறி வாழ்வார்கள். எனவே நம்முடைய புனிதர் தேறி வாழ்வு வாழ்ந்தார். நாமும் அவரை போன்று தேறி வாழ்வு வாழ்ந்து இறைவன் ஆசிரியர் பெற்று வாழ் மரங்களுக்கு திருப்பி வேண்டி சொல்லிப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதில் எழுந்திருந்து நம்முடைய கேள்விகளை மன்றாடுகளாக எடுத்து சொல்லிப்போம். அவர்கள் எளிமையின் சாட்சிகளாக வாழவும் திருச்சபையை ஒத்து
தாயும் தந்தையுமான எங்கள் அன்பானவரே, ஏழங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். நாம் இப்போது கேட்கின்ற அனைத்து உங்களுக்கு தருவதாக எங்களுக்கு வாக்களித்தீர். இதோ நாங்கள் உங்களுடைய திருப்பிரசனங்களுக்கு இந்த ஆலயத்தை நம்பிக்கோடு கொடுக்கிறது. எங்கள் தீவில் ஒவ்வொன்றை நம்பிக்கோடு திறப்பாத நாங்கள் இடத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் நெருங்கிய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு பணிக்கிறேன். அடுத்தவர்களை வஞ்சிக்காது, அடுத்தவர்களை புறக்கூடாது, தன்னை நேசிப்பது போன்று பிறகு அன்பு செய்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு பணிக்கிறேன். உமக்கு சோதனை போன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் செயல்படுத்த சோதனைகள் வந்தால் கூட அதனை நாங்கள் கடந்து உமக்கு ஏற்ற நீதி வாழ்வு வாழ எங்கள் உரை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த எங்கள் குடும்பத்தை உமது பாதம் தருகின்றோம். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், உடன் வாழ்கின்ற அனைவருக்கும் வேண்டுகின்றேன். ஆண்டவரை ஒவ்வொருவரை நேரத்தை வாசிக்க வேண்டுகின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருந்து உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் உழைப்பை நேரத்தை ஆசிரியர் நாங்கள் வேண்டுகின்றோம். உழைப்பில் ஏற்ற ஊதியம் எங்களுக்கு தந்து பொருளாதார திறனோடு வகைத்து கடல் சுமைகளெல்லாம் நாங்கள் கல்வியை பெற்று தரமாய் வாழ்த்துறை உதவி வேண்டுகின்றோம். உடல் நோயினால் வாழ்கின்ற அனைவரும் வேண்டுகின்றோம். கடவுளை உங்களுடைய கரங்கள் குணப்படுத்துகின்ற கரங்கள் நம்பிக்கொண்டு வந்த மக்கள் அனைவரையும் உங்களுடைய கரங்களை நாங்களோடு குணப்படுத்தினீரே, நோய்களை எல்லாம் தீர்த்தீரே. இதோ நாங்கள் இங்கே நம்பிக்கொண்டு வந்திருக்கின்றோம். கடவுளை கழிப்பார் உடலுக்கு நோய்களை நீங்கள் நலத்தினை தாரும். உங்களுடைய கரங்களை தான் நீங்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். உடலில் எந்த இடத்தில் இந்த நோய்கள் இருந்தாலும் கூட அந்த நோய்கள் எல்லாம் நலமாக மாற உமது அருளைகள் தர நாங்கள் வேண்டுகின்றோம். பல நேரங்களில் நாங்கள் மனம் சோர்ந்து போகின்றோம், கவலைகளோடு வாழ்ந்துகின்றோம், கண்ணீரோடு இருக்கின்றோம். வாழ்வில் அமைதி இல்லை, வாழ்வில் நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று நாங்கள் கலங்குகின்ற வேளையில் கடவுள் எங்களை கைவிட்டு விடாதே. அன்று உங்களுடைய சீடரன்று நாங்கள் அஞ்சாதீர் என்று சொன்னீரை, ஆதரவை கொடுத்தீரை, தேற்றினீரை. கடவுளே, எங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லும், மகனை மகளை அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன். இவ்வளவு துன்பங்கள் இதழில் இருந்தாலும் கூட நான் உன்னை விட்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி எல்லா நிலையிலும் உடனிருந்து எங்களை காத்திட நன்றி வைத்து சொல்லிப்போம். ஆண்டவரே, நீரின்றி எங்களுக்கு துணையின்றி வேறு யாரும் இல்லை. நீரே எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களுடைய வாழ்வில் தீமைகளையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தந்து நாங்கள் நலமாய் வாழ தருள் தந்து எங்களை காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 36. பாடல் எண் 36.
படைப்பில் சிறந்ததை தருகின்றேன். உடல் பொருள் ஆவி உமக்காக உம் பணி புரித நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன். சகோதர சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமாய் திருப்பதி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு எங்களாக தெரியுங்கள். இறைவா, புனித நோயாளர்களாக நாங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை தருவாய் ஏற்றருளும். புனித நோயாளர் கருணைக்காக நாங்கள் கொடுக்கும் பலி முடிவில்லா வீட்டில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நரசுக்காக கிறிஸ்து தன்னுடைய படைத்த புனிதர்கள் உமது வியத்தகு பராமரிப்பதை கொண்டாடுவதை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துறையில் கிடைத்த மறுபடைகளை இவ்வுலகை பெற்றவர்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது.
அவர் பாடுபட சமைக்க வைத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தொட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய
ஆண்டவரே
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேர் பெற்றோர். பாடல் எண் 54. பாடல் எண் 54. உயிருக்குள் உயிராய் ஆவா
நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். குழந்தைகளுடைய பரிந்துரையால் ஆண்டுடைய அருளும் ஆசியும் அந்த குடும்பத்திலேயே கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர்களை ஆசிரியராக இந்த நாளிலே அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய லிகோரியஸ் நம் அனைவருக்கும் தெரிந்தவர் தந்தை அவர்களுக்கு நம்மை நன்றியும் ஜெபங்களும். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் ஜாந்தியார் இளைஞர் ஆசாரிப்படாம் இளைஞர்களும் வினோத சங்கத்தை. நாளைய தினம் தந்தை மறைவை வேறொரு தந்தை ஆனந்த் முதன்மை குரு கோட்டாறு நன்றி வருத்துவதற்காக எழுதியிருப்போம். ஓ
நீங்கள்